தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல தமிழகத்தின் துணை முதல்வராக பதவியேற்றிருக்கும் எங்கள் சின்னவரையும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள எங்கள் மாவட்ட கழக செயலாளர் சாமு நாசர் அவர்களையும் வாழ்த்தி மகிழும் NEK மூர்த்தி, திருவேற்காடு திமுக நகர செயலாளர், நகர்மன்ற தலைவர், திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக. வேட்டையின் படத்திற்கு தடை விதிக்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து முடித்துள்ள படம் வேட்டையன். இந்த படத்தில் அமிதாப் பச்சன், ஸ்ருதி ஹாசன், பகத் பாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன், அபிராமி, ரோகிணி உள்ளிட்ட நடிகர் பட்டாளங்கள் நடித்துள்ளனர். இந்த படம் வருகிற 10ஆம் தேதி ஆயுத பூஜையை ஒட்டி திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் படத்தின் ட்ரெய்லர் நேற்று வெளியானது. இந்த நிலையில் வேட்டையின் படத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. படத்தில் இடம்பெற்றுள்ள என்கவுண்டர் தொடர்பான வசனங்களை நீக்கவோ அல்லது மியூட் செய்யவோ வேண்டும் என தெரிவித்திருந்தனர். அதுவரை இந்த படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறியிருந்தார். இதையடுத்து நீதிபதிகள் மனு குறித்து தமிழ்நாடு அரசு, மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் மற்றும் லைகா நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். மேலும் படத்திற்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என்று தெரிவித்து விசாரணையை ஒத்திவைத்தனர்.